கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். தெய்வன் தாமே நாம் ஒவ்வொருவருடன் நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இப்பொழுதும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படி நாம் ஜெபிக்கலாம். ஆமென். ஜீசஸ் ஹalleluya ஹalleluya. காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையா ஓ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதா ஓ அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஆமென். நம் பயணனாலே தேவன் தாமே எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளையும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 33 வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அல்லேலூயா. மோசம் போகாதிருங்கள், என்ன ஒரு வேர்டு பாருங்க. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். கலாத்தியர்ல இருக்கு, மனுஷன் மோசம் போகாதிருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். கலாத்தியர் 6:7. யாக்கோபுல இருக்கு, மோசம் போகாதிருங்கள். 1:16 யாக்கோபு. அப்போது இந்த நாட்கள்லையும் கூட மோசம் போகாதிருங்கள். ஏன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு சீஷர்கள் கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுவார், அந்த சில காரியங்கள் சொல்லும் பொழுது இவைகளெல்லாம் உடனே சம்பவியாது, ஆனாலும் எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஒருவனும் வஞ்சியாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம மோசம் போகாது இருக்கணும். ஏன்னா பிசாசானவன் எவரை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி அவனோட 24 மணி நேர பொழப்பே தான், அவனோட வேலையே தான். யாரை விழுங்கலாம், யாரை இன்னைக்கு கரெக்ட் ஆக்கலாம், யாருடைய ஆத்துமாவை இன்னைக்கு கரெப்படுத்தலாம், எப்படி அப்படின்னு சொல்லி அவன் ஏஜெண்டுகளை வச்சு அவன் என்ன செய்கிறான்னா, அவன் அநேகரை அவன் தந்திரமாக பிடிக்கிறான். ஐ மீன் இந்த நாட்களையும் கூட மோசம் போகாதிருங்கள். இதற்காக நான் எடுத்துக்கிறேன் அம்னோனையும். அந்த அவனுக்கு ஒரு தந்திரம் சொல்லுவான், யோனதாப். இவங்க 2 பேரும் எடுக்கிறான். ஐ மீன் அம்னோன் ரொம்ப நல்லவன் தான். ஐ மீன் அப்னேர் அவன் பேர். அல்லேலூயா. இப்போ பாருங்களேன், அதில் அவள் அந்த தாமார் சகோதரி, ஐ மீன் அவனுடைய சகோதரி, அப்னேரோட சகோதரி. ஆமென். அல்லேலூயா. ஜீசஸ். அப்போ பாருங்களேன், ஜீசஸ். அப்போ அதில் எழுதப்பட்டிருக்கு, அவள் கன்னியாஸ்திரியாக இருந்தால் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. அம்னோன், ஆமென், சாரி அப்னேர் இல்லை, அம்னோன். ஆமென். அப்போது அம்னோனுக்கு இங்கே என்ன ஆச்சுன்னா வருத்தம். அவன் மேலே ரொம்ப ஆசை, அவன் மேலே இச்சை. ஆனாலும் அவள் தன்னுடைய சகோதரியாச்சே, தன்னுடைய தாய்க்கு பிறக்காட்டியும் தன்னுடைய அப்பாவுக்கு பிறந்ததுனால சகோதரி தானேன்னு சொல்லி அவன் வருத்தமாக இருக்குது. அவளுக்கு நம்ம எப்படி துரோகம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அம்னோனுக்கு வருத்தமாக இருக்குது. அப்போது அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன், அப்போது அப்படியே அவன் நாளுக்கு நாள் அவன் மேலே ஆசை வச்சு வச்சு அவன் இழைச்சி போயிட்டான், ரொம்ப வீணாக போயிட்டான். இப்போது அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகி யோனதாம் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். இதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஆகாத சம்பாஷணைகள். இந்த நாட்களில் இதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அவனுக்கு என்ன பைபிள் சொல்லுது, பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா மகா தந்திரவாதி. ஆமென் ஆமென். அல்லேலூயா. சர்ப்பம் எப்படி இருந்துச்சு? தந்திரம் அப்படிதானே இருந்துச்சு. இந்த யோனதாப் எப்படி இருக்கிறான்? மகா தந்திரவாதி. அவன் கூட இந்த அம்னோனுக்கு சிநேகிதன். ஆமென். ஃப்ரெண்ட்ஷிப். இந்த நாட்களில் கூட நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்க்குறோம், ஆனாலும் பிள்ளைகள் ஆகாத சம்பாஷணைகள், கூடா நட்பு கேடாய் முடியும்னு கூட நம்ம பார்க்குறோம். கூடாத நட்பு, சேரக்கூடாத ஐக்கியம், இதெல்லாம் இருக்கும் பொழுது
மோசம் போயிடுறாங்க பிள்ளைகள். நம்மளும் கூட குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், நம்மளுடைய ஐக்கியம் இன்னைக்கு யார் கூட? நம்ம தேவையில்லாத நம்ம நபர்களோட நம்ம வெட்டி கதை பேசி, அடுத்தவங்களை குறை பேசி, அடுத்தவங்களை டாபிக் போகவே வேண்டாம். மீன் இந்த பைபிளை படிக்கவே நமக்கு நேரம் பத்தலையே, இதை தியானிக்கவே நமக்கு நேரம் இல்லையே, அப்பாவை துதிக்கவே நமக்கு நேரம் பத்தலையே, இதில் எங்கேருந்து அடுத்த வீட்டு கதை, அடுத்தவங்களை குறித்து தானே இதெல்லாம். இப்படிலாம் பேசுகிறவங்க கூட நம்ம போய் உட்காந்தோம்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார்ந்தோம்னா மோசம் போயிடுவோம். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆகாத சம்பாஷணைகள் என்ன செய்யும்னா நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இந்த அம்னோன் அவன் நல்லதான் இருக்கான், தானே ஆசையை வச்சு வீணாக போகிறான். ஆனால் அவளுக்கு கெடுதி செய்யலை, வருத்தமாய் கண்டது அவனுக்கு. ஆனால் இந்த தந்திரவாதி யோனதாப், அவன் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பாருங்களேன், அவன் என்ன செய்கிறான் பாருங்களேன். அவன் என்ன செய்கிறான்னா, அவன் தந்திரவாதி இல்லை, அவன் ஐடியா கொடுக்குறான். என்ன செய்யலாம், இவன் தந்திரவாதி, அவன் தந்திரவாதியாக இருந்தால் நமக்கு என்ன, அவன் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, நமக்கு ஏன் அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பு? அல்லேலூயா. அவன் கூட போய் சேரக்கூடாது, அவளோட சேர்றதுனால தானே நமக்கு இன்றைக்கி கஷ்டங்கள், இன்றைக்கி நமக்கு பாடுகள். அவன் எப்படியோ இருந்துட்டு போகிறானே, அவனுக்காக நம்ம ஜெபிக்க செய்யலாம். மீன் ஆனால் அவன் கூட போய் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அவன் தந்திரவாதியாக இருக்கிறனால அதுவும் நம்ம கூட ஒரு கோபக்காரனுக்கு தோழனாகாதே, ஏன்னா நீ கற்றுக்குவ, அவன் வழியை நீ கற்றுக்கொள்ளுவ. இங்கே பாருங்கள், இந்த யோனதாப் அவன் தந்திரவாதியாக இருக்கிறதுனால, அவன் கூட இவன் ஸ்நேகம் வச்சதுனால இவன் ஒரு ஐடியா பண்ணுறான். நீ என்ன செய், நோய் கொண்டவன் போல நடி. இந்த வசனங்கள் நமக்கு இது நமக்கு பரிச்சயம். நீ என்ன செய்ய, அந்த மாதிரி நடிக்க சொல்கிறான். ஆமீன். அவன் அதை அப்படியே கேட்குறான் பாருங்களேன். ஆமீன். தன்னோட சிநேகிதன் சொல்கிறத அவன் வியாதி கொண்டவன் போல நடி, உன் தங்கச்சி தான் உனக்கு சேவை செய்யணும்னு சொல்லு. அப்போ என்ன செய்யலாம், நீ உனக்கு இருக்கிற அந்த விருப்பங்கள் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறானா, ஐடியா கொடுக்குறான். அதான் ஆகாத சம்பாஷணை. இதெல்லாம் அவனும் என்ன செய்கிறான், கீழ்ப்படுகிறான். அம்னோனும் அவன் நடிக்க சொல்கிறான், அவன் அது போலவே நடிக்கிறான். தாவீது கேட்குறான், அவன் என்ன சொன்னானோ அதே போல் அங்கே நடக்குது. ஆமென். அல்லேலூயா. அதே போல சகோதரி வரா, தேவையில்லாத காரியங்கள் அவனுடைய நல்லொழுக்கங்களை கெடுத்து போட்டது, அவருடைய சகோதரி வாழ்க்கையை கெடுத்து போட்டது. ஆமாம். இந்த நாளையும் கூட ஆவியானவர் கற்றுக் கொடுக்குற காரியம், அம்னோன் பொல்லாப்பு செய்ய வருத்தப்படுறான். ஆனால் இந்த ஆகாதன சம்பாஷணை தான் அந்த நல்லொழுக்கங்களை கெடுத்து போடுது. ஆமீன். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தர் கூட இருந்தால் நமக்கு ஏன் இந்த துன்பம், ஏன் நமக்கு இது, நம்மளுடைய சம்பாஷணை கர்த்தர் கூட தான் இருக்கணும். இதனாலையும் ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்குற காரியம் அவர் கூட தான் இருக்கணும். ஆமீன். நமக்கு நேரம் கிடைக்குதா, அவர் கூட 2 பாட்டை பாடலாம், 2 பாட்டை துதிக்கலாம், அவரை துதிக்கலாம், 2 வசனம் வாசிக்கலாம். எவ்வளோ பிரயோஜனம் தெரியுங்களா? அல்லேலூயா. அதனால் இந்த நாளையும் கூட நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இந்த அம்னோன் நல்லவனாக இருந்தாலும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னால கெட்டு போயிட்டான். ஆனால் நம்மளும் கூட இதை நமக்கு ஒரு பாடமாக வச்சு தேவையில்லாத சம்பாஷணை நம்மளை விட்டு விலக்கி கர்த்தரோடு நம்ம நடக்கும்போது ஏனோக்கி போல நம்ம கர்த்தரோடையே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல் நம்மளும் கர்த்தர் நம்மளை நடத்துவார். நம்மளை முதிர் வயதிலும் அவர் தாங்குவார். நம்ம அவருடைய ரகசிய வருகைகளை அவர் எடுத்துக்கொள்வார். நம்ம கைவிடப்படவே மாட்டோம். ஆமென். அதனால் நம்ம ஜெபிக்கலாம் அந்த வார்த்தையின்படி. ஆமென். உம்மோடு கூட நடந்திடுவேன், உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவேன், உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் கலங்காமல் காத்தீரையா, கால் இடராமல் பிடித்தீரையா, உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவேன். டாடி, நாங்கள் உம்மோடு நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க டாடி. பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கரம் பிடிச்சு நடத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் கூட எப்பொழுது இருங்க. நீங்கள் வசனம் எழுதப்பட்டிருக்கு, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நன்றி. என் பிதாவுக்கு பிரியமானவர்கள் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இப்பொழுது நான் அந்த வார்த்தையை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே விதைக்கிறேன், எங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மேலே அடியாள் மேலே விதைக்கிறேன்ப்பா. என் பிதாவுக்கு பிரியமானவர்கள் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ராஜா, உமக்கு பிரியமாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுடைய சம்பாஷணைகள் ஆவியானவரோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் அப்பா பிதாவோடும் ராஜாவே ஸ்தோத்திரம் நல்ல பரிசுத்தவான்களோடும் எங்கள் ஐக்கியம் இருக்க உதவி செய்யும். கூடா நட்பு, ஆகாத சம்பாஷணைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன்.
இந்த பரலோகத்துக்கு போகிற பாதையில் எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. Hallelujah.